மேலேருந்து அதாவது அந்த டிராகன் பால் உடைஞ்சதுலேருந்து வந்தார் பார்த்தீங்களா கோகு, அவரு இந்த பக்கம் வயிறு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஒரு மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பிள் இருக்கும். அந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் இந்த பக்கம் யாரோ பாடுற சத்தம் கேட்கும். உடனே எட்டி வெளில பார்த்தா தான் தெரியும் சீச்சி அந்த பக்கம் கோகுக்காக வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார் கோகு, ஏ சீச்சி நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மறுபடியும் அவர் சீச்சியை பார்ப்பாருங்க. சீச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோகை பார்ப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்குள்ள ஒரு லவ்வாக போயிட்டு இருக்குங்க. அப்போ அந்த பக்கம் எனக்காக நீ வந்தியா கோகு அப்படின்னோடனே, ஆமாம் நான் வந்து வேற ஒரு இதாக வந்தேன் அப்படிம்பாங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னோடனே நம்ம கோகு வந்து இன்னுமே கல்யாணம்னா ஒரு சாப்பாடு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே நம்ம பண்ணிக்கலான்னோடனே விளையாட்டாக ஒரு அடி அடிப்பாங்க சீச்சி. உடனே கோகு பறந்து போய் மரத்தில் விழுந்துருவாரு. ஏமா நீ ஆள் பார்க்கலாமா சாஃப்டாக இருக்கா, ஆனால் அடி ஒன்று இவ்வளோ பலமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கோகு உனக்கு ரொம்பவே பசிக்குன்னு நினைக்கிறேன் சீச்சி, இந்த வந்து ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆப்பிளை கொடுத்து தன்னோட காதலை வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஆக்ஸ் கிங் இவங்க